ராணி நேயர்களுக்கு அழகான வணக்கங்கள். டுடே ஸ்பெஷலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பன்னீர் சப்பாத்தி. பன்னீர் சப்பாத்திக்கு தேவையான பொருட்கள்: கோதுமை மாவு 2 கப், பன்னீர் 100 கிராம் மற்றும் நெய் எண்ணெய் சேர்ந்த கலவை சிறிதளவு, உப்பு தேவையான அளவு. ஸ்டஃப் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள்: தனி மிளகாய்த்தூள், கரம் மசாலா தூள், சீரகத்தூள் தலா 1/4 டீஸ்பூன், மாங்காய்த்தூள் விருப்பமெனில் தலா 1/4 டீஸ்பூன், உப்பு, எண்ணெய் தேவையான அளவு. இப்போது என்னென்ன பொருட்கள் தேவைன்றதை பார்த்தோம். இப்போ பன்னீர் சப்பாத்தி எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். கோதுமை மாவில் தேவையான நீர் விட்டு கொஞ்சமாக எண்ணெயும் நெய்யும் சேர்ந்த கலவை வச்சுருக்கீங்க இல்லையா, அதை கொஞ்சம் போட்டு கொஞ்சம் தேவையான உப்பு சேர்த்து நல்லா சப்பாத்தி மாவு எவ்வளோ சாஃப்டாக பிசைவீங்களோ அந்த மாதிரி பிசைஞ்சு உருண்டைகளாக வச்சுக்கோங்க. நான் ஆல்ரெடி அதை மாதிரி பிசைஞ்சு ஒரு உருண்டைகளாக வச்சுருக்கேன். ஓகேங்களா? இப்போ பன்னீர் ஸ்டஃபிங்க்கு எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். பன்னீரை வந்து ஆல்ரெடி நீங்கள் எடுத்து வச்சுருக்க தேவையான அளவு பன்னீரை வந்து ஒன்று மிக்சியில் பொடி பண்ணிக்கோங்க, அல்லது திருவினாலும் சரி உதிர்த்து வச்சுக்கணும். ஓகேங்களா? அடுத்தது நம்ம ஏற்கனவே தேவையான பொருட்கள் சொல்லியிருக்கோம் இல்லைங்களா, அதாவது ஜீரகத்தூள், கரம் மசாலா தூள், தனி மிளகாய்த்தூள், மாங்காய்த்தூள், வெண்ணெய், இது எல்லாத்தையுமே அதில் போட்டு பெசரிக்கணும். சப்போஸ் உங்களுக்கு கொஞ்சம் காரம் வேணும் அப்படின்னா கொஞ்சம் பொடியாக நறுக்கின பச்சை மிளகாய். ஓகேங்களா? இது அத்தனையுமே அடுப்புலலாம் எதுவுமே வைக்க வேண்டாம். இது அத்தனையும் போட்டு நீங்கள் இதில் மிக்ஸ் பண்ணி வச்சுக்க போகிறீங்க. அதுதான் அந்த கலவையை தான் நம்ம வந்து சப்பாத்தி உருண்டையில் வைக்க போகிறோம். ஓகேங்களா? டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க. கொஞ்சமாகவே போடுங்க, நிறைய வேண்டாம். இப்போ இது அத்தனையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஆல்ரெடி பன்னீரை எல்லாமே சேர்த்து பிசைஞ்சு வச்சுட்டோம். இப்போ நம்ம சப்பாத்தி சுட வேண்டியது தான் பாக்கி. அடுப்பை பற்ற வச்சுக்கோங்க. எப்பயுமே சப்பாத்தி போடுறப்போ ஒரு சின்ன டிப்ஸ் என்னென்னா, நீங்கள் நல்ல கனமான தவாவை வச்சிங்கன்னா தான் அந்த சப்பாத்தி நல்லா பொன்னிறமாக வரும். ஒன்று நான்ஸ்டிக் தவா அந்த மாதிரி இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதை கொஞ்சம் பார்த்து நீங்கள் ஹேண்டில் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ இந்த பன்னீர் சப்பாத்தி நான் சொல்லியிருக்கேன் இல்லைங்களா, அதில் நீங்கள் உங்களுடைய கற்பனை தான், நீங்கள் எதுனாலும் அதில் யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் உருளைக்கிழங்கு வேணாலும் அதை ஸ்மாஷ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ எதுனாலும் உங்களுடைய கற்பனை தான் சப்பாத்தி. ஏன்னா எப்போ பார்த்தாலும் யூஸ்வலாக ஒரே சப்பாத்தியா அப்படின்னு பிள்ளைங்க கேட்பாங்க இல்லைங்களா, அப்படி இருக்கிறப்போ நம்ம வந்து இந்த மாதிரி பன்னீர் போடலாம், அல்லது பாலக்கீரை போடலாம், அல்லது வெந்தயக்கீரை போடலாம். இது எல்லாமே நீங்கள் என்னன்னாலும் சரி, சின்ன கொஞ்சம் மனசில் ஒரு கற்பனை வந்துச்சின்னு வச்சுக்கோங்களேன், சூப்பராக பண்ணலாம். கல் காஞ்சிடுச்சு. இப்போ ஆல்ரெடி நான் வந்து ஸ்டஃப் பண்ணி வச்சுருக்கேன் இல்லைங்களா, அதை வந்து நம்ம கல்லில் போடுறோம். அதே மாதிரி சப்பாத்தி பார்த்திங்கன்னா தோசை மட்டும்தான், தோசையை போட்ட உடனே எண்ணெய் ஊற்றணும். சப்பாத்திக்கு பார்த்திங்கன்னா உடனே எண்ணெய் ஊற்றக்கூடாது, அதை திருப்பி போட்டதுக்கு அப்புறம் தான் நீங்கள் எண்ணெய் ஊற்றணும். நான் ஆல்ரெடி எண்ணெயும் நெய்யும் சேர்ந்த ஒரு கலவை வச்சுருக்கேன். எப்பயுமே நீங்கள் சப்பாத்தி போடுறப்ப இந்த மாதிரி ஒரு கலவையை நீங்கள் ரெடி பண்ணி வச்சுட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் சப்பாத்தி. இந்த சப்பாத்தி வந்து நீங்கள் அப்படியே சாப்பிட்லாம், ரோல் பண்ணி சாப்பிட்லாம். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு ஏதாவது தொட்டுக்க கண்டிப்பாக வேணும்னா ஒரு ஆனியன் ரைத்தா செம்ம காம்பினேஷனாக இருக்கும். ஏன்னா இதில் பார்த்தீங்கன்னா உப்பு இருக்குது, புளிப்பு இருக்குது, காரம் இருக்குது, எல்லாமே கலந்து இருக்கிறதுனால நீங்கள் இதை அப்படியே சாப்பிட்லாம்.
ஸ்பெஷலில் இன்றைக்கி நம்ம பன்னீர் சப்பாத்தி எப்படி செய்கிறதுன்றதை பார்த்தோம். சூப்பராக செஞ்சிட்டோம். நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்கள். வேறொரு ரெசிபியுடன் டுடே ஸ்பெஷலில் மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.